வாசல்ல உட்கார்ந்து பைபிள் என்ன பண்றாரு, படிச்சுக்கிட்டே இருக்கிறார். பேரனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன தாத்தா எப்ப பார்த்தாலும் பைபிளையே வாசிக்கிறீங்க அப்படின்னு இந்த தாத்தாவை பார்த்து பேரன் கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த பைபிளை வாசிக்கிறதுனால என்ன நன்மை வரப்போகுது? அப்ப அவர் சொன்னாரா, தம்பி பைபிளை வாசிக்க வாசிக்க உன் உள்ள தூய்மையாயிரும் தம்பி அப்படின்னு சொன்னாரா. பைபிளை தூய்மையாகும் அப்படின்னு சொன்னாரா. பைபிளை வாசிக்கும் போது எப்படி தாத்தா தூய்மையாகும் சொன்னாரா, பைபிள் கர்த்தருடைய வார்த்தை மனுஷன் தூய்மையாய் வாழும்படியாக இந்த வேதத்தை மனிதனுடைய கையில என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அதை வாசிக்கும் பொழுது அவன் அதுல தூய்மையாக்கப்படுகிறான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எப்படி தாத்தா இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு பேரன் வந்து தாத்தா கிட்ட கேட்டார். அப்ப தாத்தா பார்த்தானா, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது அந்த பேரனை கூப்பிட்டு சொன்னாரா, தம்பிங்க வா, அந்த பக்கத்துல ஒரு கூடை இருக்கு பத்தியா, அந்த கூடை எடு அப்படின்னு சொன்னார். அந்த கூடை முழுவதும் அடுப்பு கரியினால முழுவதும் நிரப்பப்பட்ட கூடை. அந்த கூடை முழுவதும் என்ன இருக்குது, அடுப்பு கரி அப்படியே மூடப்பட்டு நிரப்பப்பட்டு இந்த கூடையில் இருக்குது. அப்ப அந்த பேரனை பார்த்து சொன்னாரா, இந்த கூடையில் இருக்கிற அடுப்பு கரியெல்லாம் கீழே கொட்டிட்டு அந்த கூடையை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அப்ப இவர் போய் அந்த கூடையை மட்டும் எடுத்துட்டு வந்து தாத்தாட்ட கொடுத்தாராம். இப்ப தாத்தா பேரனை பார்த்து சொன்னாரா, நீ போய் ஒரு பைப்புல போயிட்டு இந்த கூடையில தண்ணியை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். கூடையில தண்ணி பிடிச்சா நிக்குமா நிக்காதா? நிக்க. பேர சொன்னா, என்ன தாத்தா உங்களுக்கு அறிவே இல்லையா, இந்த ஓட்டையான இந்த கூடையில தண்ணி என்ன செய்யாது, நிக்காதுன்னு சொன்னா. இல்ல தம்பி பேரா, நீ போய் புடிச்சிட்டு வா, தண்ணி என்ன செய்யும் அதுல நிக்கும், நீ போயிட்டு வான்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போறானா, போய் பைப்புல தண்ணியை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். பிடிச்சுக்கிட்டே திரும்ப வந்தான். சொன்னாரா, தாத்தா தண்ணி என்ன செய்யல, நிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். நீ மறுபடியும் போ, அந்த பைப்புல போய் புடி, மறுபடியும் தண்ணி நிக்கும் அப்படின்னு சொன்னான். இப்ப போவான், பிடிப்பான், தண்ணி வந்துட நிக்காது, திரும்ப வருவான், திரும்ப போவான், திரும்ப வருவான், திரும்ப போவான். அப்ப திரும்ப கடைசியா ஒரு டைம் வந்தானா. வரும் பொழுது அந்த பேரனை பார்த்து கேட்டாரா, பேரா நீ உன் கையில கூட ஆரம்பத்துல இருந்துச்சு இல்லையா, அந்த கூட இப்ப எப்படி இருந்துச்சு, ரொம்ப கரியா இருந்துச்சு. இப்ப அதுல இருக்கிற கரியெல்லாம் எங்க போச்சு, அழுக்கா இருந்துச்சு, இப்ப கூட எப்படி இருக்குன்னு கேட்டா. இப்ப தாத்தா கரியெல்லாம் ஒண்ணுமே இல்ல, கூட இப்ப எப்படி இருக்குது, சுத்தமா இருக்கு. எப்படி சுத்தமாச்சு அப்படின்னு கேட்டா. அப்ப